வழியாக இந்த ரம்யா வந்து அன்னத்து மேலே இருக்கிற எல்லா பழியையுமே தூக்கி போட்டுட்டு பார்த்தீங்கன்னா, நான் வந்து கூடிய சீக்கிரத்தில் உனக்கு டிவோர்ஸ் கொடுத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு விறுவிறுன்னு கிளம்பி வந்து அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. செண்பகத்துக்கு சொல்லவே வேண்டாம். அன்னத்தை எப்படா என்னடா பேசுவோம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கிற இந்த செண்பகம் எவ்வளோ தூரம் திட்டணுமோ அவ்வளோ தூரம் நம்ம அன்னத்தை வந்து போட்டு கிளின்னு கிழிச்சு விட்டுறாங்க. அண்ணன் வந்து பயங்கரமாக வந்து வெக்ஸ் ஆகி என்னடா இது அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு அழுதுகிட்டே வந்து போயிடுறாங்க. ஸோ இந்த பக்கம் ஒரு பக்கம் சரவணன் உட்காந்து யோசிக்கிட்டு இருக்க, ஒரு பக்கம் சண்முகம் உட்காந்து யோசிக்கிட்டு, ரெண்டு பேருமே யோசிக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த பக்கம் ரம்யா பார்த்தீங்கன்னா விறுவிறுன்னு வந்து வந்துடுறாங்க அவங்க வீட்டுக்கு. காரில் வரும்போது நடந்த எல்லா விஷயங்களுமே நினச்சிட்டு பயங்கரமாக வந்து நம்ம ரம்யா சிரிக்கிறாங்க. இந்த அன்னத்தை நம்ம என்ன பண்ணணுமோ அந்த விஷயத்த வந்து கரெக்டாக நம்ம பண்ணிட்டு வந்துட்டோம். இந்நேரம் வந்து அந்த செண்பகம் அவளை போட்டுட்டு என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்கா. இந்த விஷயத்த அங்கே நின்று நம்மளால வந்து கேட்க முடியலை. இருந்தாலும் பரவாயில்ல, போயும் இந்த சரவணன் நம்மளை எவ்வளோ பேச்சு பேசியிருக்கா. அப்படி பேசின பேச்சுக்கு அவள் எப்படிலாம் அனுபவிக்க போகிறான் அப்படிங்கிறத இனிமே தான் நம்ம பார்க்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அந்த சரவணனே வந்து தான் பேசின பேச்சு எல்லாத்துக்குமே வந்து தப்பு கேட்டுட்டு என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குற வரைக்கும் அவனை நான் சும்மா விட போகிறதும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து நினச்சிட்டு வந்து போய்கிட்டே இருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் விறுவிறுன்னு அவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்துட்டு காலிங் பெல் அடித்தோடனே அவங்க அம்மா வந்து வீட்டு வாசல் கதவை திறந்துடுறாங்க. ஏய் ரம்யா, என்னடி நீ இங்கே வந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, தள்ளுமா நீ அப்படின்னு சொல்லிட்டு வந்து வேகமாக உள்ளே போயிட்டு பார்த்தீங்கன்னா பேகை தூக்கி வீசிட்டு அதுக்கப்புறம் சோஃபாவில் வந்து உட்காந்துடுறாங்க. அவங்க அம்மா உள்ளே வந்துட்டு, என்னடி நான் வந்து உங்ககிட்ட கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு இருக்க, நீ மட்டும் எதுக்கு தனியாக வந்திருக்க, நான் என்ன சொன்னாலும் கேட்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் நீ வந்து நினச்சிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா பயங்கரமாக வந்து கத்திக்கிட்டு இருக்காங்க. மா, உனக்கு இப்போ என்னதான் வேணும், எதுக்காக இப்போ வந்து வந்தது வராததுமா இப்படி வந்து கத்திக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, ஏண்டி நீ மட்டும் இப்படி தனியாக வந்திருக்க, எங்கடி மாப்பிள்ளை அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் மாப்பிள்ளை அவனெல்லாம் மாப்பிள்ளைன்னு சொல்கிறதுக்கு உனக்கு எப்படி வாய் வருது அப்படின்னு சொல்லும்போது, ஏய் நான் சும்மா சொல்லிக்கிட்டு இருக்கேன்டி, ஒரு வேளை உன் பின்னாடி அவன் வர்றானா என்னமோன்னு சொல்லிட்டு தாண்டி நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் மட்டும்தான் வந்திருக்கேன், நீ எப்பயும் போல பேசு அப்படின்னு சொல்லும்போது, சரிடி எங்கடி அந்த முட்டா பையன் சரவணன், நீ வந்தால் உன் பின்னாடியே அவனும் வந்துடுவானே, எங்கே காணோம், என்னடி எதமாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லும்போது, நீ சொன்னதை நான் கரெக்டாக வந்து பண்ணிட்டேம்மா, அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது, இப்போ நான் மட்டும்தான் இந்த வீட்டில் வந்திருக்கேன், இன்னும் கொஞ்ச நேரத்தில் இல்லைன்னா கொஞ்சம் ஒரு 2 நாளில் பார்த்தீங்கன்னா சரவணனே இங்கே வந்து என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு என்னை கூட்டிகிட்டு போவான், நீ நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லும்போது, என்னடி என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்க, நீ சொல்கிறது எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது, அப்படி என்னடி நீ செஞ்சுட்டு வந்திருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நடந்த எல்லா விஷயத்தையுமே வந்து ரம்யா ஒன்று விடாமல் தன்னோட அம்மா கிட்ட வந்து சொல்கிறாங்க. அன்னத்தோட பேக்கில் தன்னோட ஃபோனை வச்சதுலேருந்து அதை அப்படியே அன்னத்தை மாட்டி விட்டதுலேருந்து எல்லாத்தையுமே வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதை கேட்டுட்டு ரம்யாவோட அம்மா வந்து ரொம்ப சூப்பர் டி, ஒரு நல்ல விஷயத்தை தான் வந்து பண்ணியிருக்கேன், ஆனால் அதுக்காக நீ இங்கே வந்து கிளம்பி வந்திருக்க கூடாது, அங்கேயே இருந்து அவளை வந்து நீ வந்து ஒரு வழி பண்ணியிருக்கணும், எதுக்கு நீ அவசரப்பட்டு இங்கே கிளம்பி வந்த அப்படின்னு சொல்லும்போது, மா அந்த சரவணன் எவ்வளோ பேச்சு என்ன பேசியிருக்கான்னு தெரியுமா, அதெல்லாம் என்னால் அவ்வளோ சீக்கிரமாக மறக்க முடியும்னு நினைக்கிறியா, இவ்வளோ நாள் வரைக்கும் இந்த ரம்யாவை எதிர்த்து பேசுறதுக்கு ஒரு ஆள் கூட இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், ஆனால் இந்த சரவணன் போயும் வந்து இந்த மாதிரி ஒரு கேவலமான விஷயத்துக்காக போயிட்டு என்னை அந்த கேள்வி கேட்குறான், அந்த பேச்சு பேசினான், அவன் பேச எனக்கு வந்து அப்படியே ரத்தம்லாம் பயங்கரமாக சூடாகி அவனை போட்டு அடின்னு அடிக்கணும் போல வந்து தோணுச்சு. இருந்தாலும் அப்போ என்னால் எதுவுமே பேச முடியலை, எப்படியாவது அந்த அன்னத்தை மாட்டி விட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அந்த வீட்டை விட்டு நான் உடனே கிளம்பி வந்துட்டேன் அப்படிதான் அவங்க என் பின்னாடி வருவாங்க, நான் நினச்சது நடக்கும், நான் அங்கேயே இருந்துட்டேன்னு வைங்களேன் அது வந்து சரியாக இருக்காது, அதுக்காக தான் நான் பிளான் பண்ணி இங்கே கிளம்பி வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லும் போது அவங்க அம்மாவும், சரிடி நீ சொல்கிறது எல்லாமே வந்து கரெக்டாக தான் இருந்தாலும் அப்படின்னு சொல்லும்போது, மா தயவு செஞ்சு நான் சொல்கிறத கொஞ்சம் அமைதியாக கேளு, நான் பண்ணுற எல்லாத்தையுமே ஒரு பிளான் பண்ணி தான் பண்ணுவேன்னு உனக்கு நல்லாவே வந்து தெரியும், நீ பேசாமல் உன் வேலையை பாரு, அடுத்து என்ன ஆட்டம் ஆடணும் அப்படிங்கிறத நான் இப்போவே பிளான் பண்ணி வச்சுட்டேன், அது வரும்போது நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. சரிடி வா காஃபி போட்டு தரேன், நீ வந்து காஃபி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் உன் வேலையை பாரு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ ரம்யாவுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே கோவம் வந்து பயங்கரமாக தலைக்கேறுது. அந்த சரவணன் பேசின எல்லா விஷயத்தையுமே வந்து மைண்டில் வர வச்சு அவங்க வந்து ரிப்பீட் பண்ணி பார்க்குறாங்க. ஸோ போயும் வந்து ஒரு வேலைக்கே ஆகாத ஒரு வெட்டியாக இருக்கிற ஒருத்தன் என்னை வந்து இவ்வளோ பேச்சு பேசியிருக்கானா, என்னோட லெவல் என்ன, என்கிட்ட பேசுறதுக்கு அருகதை கூட அவனுக்கு வந்து இல்லை, அவனுக்கு நான் கல்யாணம் பண்ணிட்டு இருந்ததுக்கு இப்படி ஒரு பேச்செல்லாம் என்னை வந்து பேசுவானா, அவனுக்கு இருக்கு ஒரு நாளைக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து ரம்யா வந்து தான் மனசில் உள்ள பயங்கரமான கோபத்தையும் வெறியையும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அப்படியே மனசுக்குள்ளேயே வச்சு பூட்டிக்கிட்டு இருக்காங்க. ஒரு நாள் அதை வந்து கண்டிப்பாக வெளியே காமிச்சே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து
இங்கே செண்பகம் பார்த்தீங்க அப்படின்னா ரம்யாவோட அம்மாவுக்கு வந்து ஃபோன் பண்ணுறாங்க. ஏய் என்னடி உன் மாமியார் அந்த செண்பகம் தாண்டி ஃபோன் பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, நினச்சேம்மா கண்டிப்பாக நான் இங்கே வந்ததுக்கப்புறம் ஃபோன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்ன ஏதுன்னு எடுத்து பேசுமா, கொஞ்சம் கோவமாக இருக்கிற மாதிரி நீயும் காட்டிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, சரி சரி இரு நான் ஃபோன் பண்ணுறேன், ஸ்பீக்கரில் போடுறேன், என்ன பேசுகிறாங்கன்னு கேட்போம் அப்படிங்கிற மாதிரி ஃபோன் பண்ணிவிட்டு ஹலோ அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன சம்மந்தி நான் தான் ஃபோன் பண்ணியிருக்கேன், நீங்கள் என்னமோ கோவமாக இருக்கீங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, பின்ன கோவமாக இருக்க மாட்டாங்களா, நீங்கள் என்ன காரியம் பண்ணி வச்சுருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா, வீட்டுக்கு வந்த மருமகளை இப்படி வீட்டை விட்டு வெளியே அனுப்பி வச்சிருக்கீங்க, அதுவும் என் பொண்ணு இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளை இல்லாம தனியா வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கா, என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, உங்களை நம்பி தானே என் பொண்ணை கல்யாணம் பண்ணி உங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சேன், அப்போ அவளை கடைசி வரைக்கும் பார்த்துக்க வேண்டியது உங்க பொறுப்பு தானே அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க அம்மா அப்படியே பயங்கரமா வந்து நடிக்கிறாங்க. ஐயோ நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் சம்மந்தி, எங்கள் மேலே தான் எல்லா தப்பும் இருக்குது, எல்லாத்துக்கும் காரணம் எங்கள் வீட்டில் இருக்காளே ஒரு புடவைக்காரி, சரியான சூனியக்காரி, அவள் தான் இது எல்லாமே வந்து பண்ணது. நான் எவ்வளவோ தூரம் தங்கத்துக்கிட்ட சொல்லி பார்த்தேன், இங்கே இரு தங்கம் போகாத, பிரச்சனையை பேசி சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் தங்கம் தான் ரொம்பவே கோவப்பட்டு சரவணனுக்கு டைவர்ஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வேக வேகமாக போயிட்டா சம்மந்தி அப்படின்னு சொல்லும்போது, பின்ன நீங்கள் பண்ணது கொஞ்சம் நஞ்சமா, ரம்யாவை எதுக்கு இவ்வளோ தூரம் நீங்கள் வந்து கேவலப்படுத்தி அவமானப்படுத்தியிருக்கீங்க, இந்த மாதிரி ஒரு வேலையெல்லாம் எதுக்கு ரம்யா பார்க்கணும், அவளுக்கு என்ன தேவையா, அதுவும் உங்கள் பையனை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா எதுக்கு நினச்சா அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும் இல்லையா, உங்கள் பையன் ஒரு வேலையும் பார்க்காம படிப்பும் இல்லாமல் இருக்கான், ஆனால் என் பொண்ணு கமிஷனர், அப்படி இருக்கும்போது உங்கள் பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு நீங்கள் காலம் பூரா அவளை நல்லா வச்சு பார்த்துக்கணும், நீங்கள் என்னடா அப்படின்னா இப்படி வந்து வீட்டுக்கு அனுப்பி வச்சுருக்கீங்க, இங்கே பாருங்க சம்மந்தி நீங்கள் பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை பார்த்துக்கோங்க அப்படின்னு அவங்க அம்மா வந்து சொல்கிறாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சரவணன் இப்படி பேசுறது வந்து செண்பகத்துக்கு ஒரு மாதிரியா இருந்தாலும், சம்மந்தி நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க, நான் சரவணனை கூட்டிகிட்டு உடனே வரேன், தங்கத்துக்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு நாங்கள் அவளை உடனே எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறோம், நீங்கள் எதை பற்றியும் நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காதீங்க, இங்கே நடந்த எல்லாத்துக்குமே நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன், அந்த புடவைக்காரியை இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்புனாதான் சரிப்பட்டு வரும், அதுக்கான வேலையும் நான் சீக்கிரமாக பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. சரி நீங்கள் வந்து சீக்கிரமாக என்ன பண்ணணுமோ பண்ணுங்க, ஆனால் என் பொண்ணு இங்கே வந்தவுடனே ரொம்ப அப்செட்டாக இருக்கா, நான் பேசுனது என்ன ஏதுன்னு கூட கேட்கல, சாப்பிடக்கூட இல்லை, பாவம் என் பொண்ணு இப்படி பண்ணிட்டீங்களே நீங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, நாங்கள் வந்து பார்த்துக்கிறோம் சம்மந்தி, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, சரவணனை நான் கூட்டிகிட்டு வரேன், சரவணனை நான் மன்னிப்பு கேட்க வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. சரி சரி நான் வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க அம்மாவும் வச்சிடறாங்க. என்னடி இது இந்த பொம்பளை இப்படி பேசுது, ஏதாவது ஒன்று சொல்லிட்டா உடனே உன் காலிலே வந்து விழுந்துரும் போல இருக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பார்க்கலாமா, அதான் வரேன்னு சொல்லியிருக்காங்களே, வரட்டும், அது சரவணனுக்கு இனிமே தான் என் ஆட்டம் என்ன அப்படிங்கிறது தெரியும், என்ன பேச்சு பேசினா அவனுக்கு வட்டியும் முதலமா திருப்பி கொடுக்க வேண்டியதை கண்டிப்பாக நான் திருப்பி கொடுக்காம விடமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ரம்யா நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ சரவணன் செண்பகத்தோட பேச்சு கேட்டுட்டு உண்மையிலேயே ரம்யா வந்து கூட்டிகிட்டு போப்பாரா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம்.